இருக்கும் நீங்க எங்க கூத்த பார்த்து போங்க. இருக்கும் நீங்க எங்க கூத்த பார்த்து போங்க. ஐயா ஊருக்குள்ள வந்திருக்கு கூத்துக்காரன் நான் தான். கேட்ட கதை சொல்ல போக கூத்துக்காரன் நான் தான். எல்லாம் புகழும் கூத்துக்காரன் நான் தான். ஊரெல்லாம் ரசிக்கும் கூத்துக்காரன் நான் தான். மன்னிக்கோ மன்னிக்கோ இப்ப பாருமா ஐயா என் கூத்த பார்க்க உங்களுக்கு தேவை பொறுமையோடு பாத்தீங்கன்னா நாங்க காட்டுவோம் எங்களோட அந்த திறமையை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. அருமையை கேட்டது எங்களுக்கு வரும் பாருங்க ஒரு மன்னிக்கோ மன்னிக்கோ இப்ப வாழ் ஐயா கதை பேர சொல்ல போற காது கொடுத்து கேளு. ஒரு சாகும் கலையை வாழ வைப்பவன் பேர் வாழ வைப்பவன் பேர் அந்த தலைவன் என்ன சொல்றான். யாரு ஓட்டுக்கு யாரா ஓடுற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க வீட்டு ஓட்டு மேல எல்லாம் வந்து விழும். அதே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பவும் அதே தான் நடக்கும். என்ன நீங்க செத்ததுக்கு அப்புறம் 4 கலர் துண்டு போட 4 பேர் வந்துட்டு போவாங்க. அப்போ ஒரு நல்ல தலைவனா நாமளே தேர்ந்தெடுப்போம். அந்த கூத்தை நீங்களே பாருங்க. ஐயா நான் ஓட்டு போட போறேன். ஓட்டு போட போறியா? இது ஓட்டு போட போறியா? 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 அதான் 18 வயசு ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்னோட தலைவனை நானே தேர்ந்தெடுப்பேன். அதான் என்னோட ஓட்டு இருக்குல்ல. ஓட்டு இருக்கா? எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? என் கிட்ட தான் இருக்கு. இல்ல என் கிட்ட தான் இருக்கு. ஐயோ என்கிட்ட தான் இருக்கு. சும்மா இருங்கப்பா, அவங்க ஓட்டு அவங்க உரிமை. இது ஏன் ஓட்டு? எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் அவங்களுக்கு தான் போடுவேன். போடு 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 போடு. போடதான் போறேன். ஐயோ அந்த கட்சி வேணாம். ஐயோ இந்த கட்சி வேணாம். हमारा वो डाली है जी. அவங்க போடுங்க. ஏய் யாரா நீ அவங்க கட்சி ஓட்டு போட சொல்ற? அவரு நானு கூட்டணியில இருக்கோம். ஏய் யாரா நீ புட்ட வர? நம்ம கட்சி தான். கொஞ்சம் சை பேசாது. அண்ணனா தம்பியா தங்கச்சியா நினைச்சு ஒரு வாய்ப்பு. வாய்ப்பு இல்ல ராஜா. யாரா நீ கால்கிட்ட வந்து கத்துற? நீக்கு ஒரு ஓட்டு. எறும்புக்கு ஒரு வேலை. உன போடுவாங்க பால. முதல்ல இதெல்லாம் முடிச்சு ஏடா இப்பெல்லாம் பண்ணா உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு நினைக்க கூடாது. நிறுத்துங்க. அவுட். கெட் அவுட். டேய் அந்தர் ஜாவ். ஆமா உங்க பேர் என்ன? முகேஷ். ஓ முருகேஷா? ஐயோ அது அப்பா பேருங்க. ஓ அப்பா பேரா? சரி உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா? 18 வயசு ஆயிடுச்சு. ஓ தலைவா. போடு போடு போடு. ஓட்ட போட்டு அப்படியே அந்த நோட்ல ஒரு கையெழுத்த போடுமா. முகேஷ். டேய் இன்னொரு ராஜேஷ் எழுதிட்டு போற. டேய் வணக்கம் சனே, நான் ஓட்டு போறதுக்காக வந்திருக்கேன். எல்லாரும் உங்க ஓட்டை மறக்காம போட்டுருங்க. நான் ஓட்டு போடணும். ஓட்டு போடு. உன்னை பார்த்தா ஓட்டு போட மாதிரி வந்தா தெரியலையே. மீ கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா டு புட் ஓட். என்ன ஓட்டு போட விடுங்க. சபாஷ். சரி உன் பேர் என்ன? முகேஷ். Mukesh. My father is Murugesh. Yes. 18 years old. Yes, you know my father, huh? Hey, இப்போதான் ஓட்ட வேணாம் போட்டு. என்னது? Hey, I will tell. Your vote, one man. ஐயா ஓடியா. சென்னை ஓட்டு ஓவரே, மதுரை ஓட்டு
4 பேர் வந்தாங்க 4 பேர் ஏங்க என் ஓட்டையும் காணுங்க. போடா நேரமாவள இரியா. ஏய் என்னடா நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம் ஆகுது? சமூக நீதி எங்க? அருள் இரியா. ஏய் என்ன ஆகுதுடா? ஐயா தேர்தல் நேரம் ஆயிடுச்சு. ஐயா அந்த 9 போலீஸ்க்கும் தக்க தண்டனை கிடைச்சிருச்சு. மீதி கிடைச்சிருச்சு. தீய சக்தி. ஐயா இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர் தருவாரா? சினிமா புத்தி. அவங்க ஜெயிச்சா ஓட்டுக்கு ஒரு பை கட்டுவாராம். தேவையில்லா பக்தி. மக்களே, அவர் சொன்னாரு எல்லா விவசாயியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா. தொண்ட கத்தி. ஆக மொத்தத்துல இவங்களுக்கெல்லாம் சமூக நீதின்றது ஒரு வேத யுக்தி. அவ்வளவுதாயா. அவ்வளவுதான். சமூக நீதி வந்துச்சா? கேமரா பாருங்க, பிராங்க் பண்ண. சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சமூகத்துக்கு நம்ம பண்ற அநீதியை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? இதுல இன்னும் நம்ம ஊர்ல பல பேர் சுயநலத்துக்காக ஓட்டு போட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாச்சு பொதுநலத்துக்காக மக்களுக்காக ஓட்டு போடுவோம். அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இவன் தான் நல்லவன் அவன் தான் நல்லவன் சொல்ற அளவுக்கு நல்லவனும் இல்ல, இவன் தான் கெட்டவன் அவன் தான் கெட்டவன் சொல்ற அளவுக்கு நான் கெட்டவனும் இல்ல. ஆக மொத்தத்துல நம்ம ஊர்ல நல்லவன் சொல்ல ஆளே இல்ல. அதனால பார்த்து பார்த்து போடு ஓட்ட பார்த்து போடு பார்த்து பார்த்து போடு ஓட்ட பார்த்து போடு பார்த்து போடு வீட்டை பார்த்து போடு